ஊர்ல தஞ்சாவூர்ல சொல்லுவாங்க சிலேபி கண்ட மாதிரி துள்ளாத அப்படிம்பாங்க. ஆமா. ஆரா மீன் மாதிரி குதிக்காத. குறவ மீன் சொன்னாங்கல்ல, குறவ மீனை அவ்வளவு சீக்கிரமா நீங்க பிடிக்க முடியாது. பிடிச்சிங்கன்னா டக்குன்னு தாவி வாங்க விழுவும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனை வச்சு சொல்லுவாங்க. என்னென்ன மீனை வச்சு என்னென்ன சொல்லுவாங்க? பட்டுக்கோட்டை சைடில் அரிஞ்சவங்க ஆக்கினா வரைச்சான்னு சொல்லுவாங்க. அது மீன் நீங்கள் எடுத்தும் போது நொல்லுன்னு இருக்கும். அது சமைச்சதுக்கு அப்புறம் கல் மாதிரி ஆயிடும். அதெல்லாம் அறியும் போது குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்கினதுக்கு அப்புறம் வேற கண்டம் பெருத்த கடவரான்னு அப்படின்னா கடல் விரால் மீன். அதுக்கு துண்டு போட்டோம்னா ஒரு துண்டும் வந்து நல்லா பெருசு பெருசா கண்டமா இருக்குன்னுவாங்க. ஊடகம்னு ஒரு மீன் இருக்கு. ஊரை வித்தாவது ஊடகம் வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஊரை வித்து. அப்புறம் வங்கடப்பட்டா சங்கடம் தீருன்னு சொல்லுவாங்க. வங்கட மீன் வந்து அதிகமா பட்டுச்சுன்னா அப்ப சங்கடம் தீருன்னு சொல்லுவாங்க. மக்களை வித்து மதன மீன் வாங்கி சாப்பிடணும். என்னங்க ஊரை விக்க சொல்றீங்க? ஒருத்தருக்கு மக்களை வித்து மதன மீன் வாங்கி சாப்பிடுங்க. உள்ளதை விற்று உள்ளம் வாங்கி சாப்பிடு. இருக்கத வித்து கூட வாங்கி தின்னத. ஆமா. அது இந்த சொற்றொடர்ல என்ன ஸ்பெஷல்னா அந்த மீன் பத்தி மட்டும் எல்லா ஊர்லயும் பழமொழி இருக்கு. சிந்தியில வந்து பழமொழி இருக்கு. அதே மாதிரி ஆந்திரால சைடுல வந்து நம்ம தாலிய வித்தாவது புலசா வாங்கி சாப்பிடணும். இதே மீன் தான் அப்படி ஒரு பேர் இருக்கு.